எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ, யார் நீங்க? ஹலோ சார். அப்பாயின்மெண்ட் இல்லாம நான் யாரையும் பார்க்கறது இல்ல. இப்போ வந்துட்டு போறாருல சத்திரபதி, அவரோட பையன் கௌதம் நான் தான். நீங்க தானே அது? நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? தயவு செஞ்சு கிளம்புங்க. நான் உங்களை எதிர்த்து தான் வாதாட போறேன். நீங்க என் ஆபீஸ்ல இருந்தா நல்லா இருக்காது. முதல்ல கொஞ்சம் நாங்க சொல்றது கேளுங்க. நாங்களும் இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். என்ன உளறீங்க? நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஹலோ, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இப்படி பணத்தை வச்சா என்ன அர்த்தம்? பணத்தை காட்டின உடனே அவங்கள தூக்கி போட்டுட்டு உங்களுக்காக வாதாடுவேன்னு நினைச்சீங்களா? திரும்ப திரும்ப பணத்தை எடுத்து வச்சா என்ன அர்த்தம்? நான் எவ்வளவு பெரிய லாயர் தெரியுமா? கோச்சுக்காதீங்க சார், அவங்க சொன்னது எல்லாமே பொய். நான் பணக்கார வீட்டு பையங்கிற மதப்புல நான் அப்படி இப்படின்னு இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப நான் திருந்தி என் பொண்டாட்டி பிள்ளையோட வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என் அப்பா கூட வந்த செவ்வந்தி எங்களை சேர விடாம தடுத்துக்கிட்டே இருக்கா. ஆமா சார், ஒரு அப்பா தான் குழந்தைய பார்க்க ஆசைப்படுறான், அதுக்கு உதவி பண்றதா நினைச்சுக்கோங்க சார். அந்த வலி என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். சரிம்மா, அப்படியே இருந்தாலும் நான் அவங்களுக்காக ஆஜராக போறேன்னு வாக்கு கொடுத்துட்டேனே. இதுக்கப்புறம் உங்களுக்காக நான் ஆஜரானேன்னா என் பேரு கெட்டு போயிடுமே. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை நான் கெடுத்துக்க விரும்பல. சார், நீங்க எங்களுக்காகலாம் ஆஜராக வேணாம். அப்புறம் எதுக்கு இந்த பணம்? நீங்க அவங்களுக்காக ஆஜராகாம இருந்தா போதும். வாட்? என்ன ஆஜராக கூடாதுன்னு ஆர்டர் போட நீங்க யாரு? சார், நாங்க ஆர்டர் எல்லாம் போடல சார். நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் கேக்குறோம். ஒரு உதவியா செய்யுங்க சார். நீங்க கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு அர்ஜென்ட் ஒர்க்னு நீங்க வராம இருந்தா போதும். மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வாங்க மேடம். வாங்க வக்கீல் சார். வாங்க சார். வணக்கம் சார். நம்ம கேஸ் எத்தனை மணிக்கு கூப்பிடுவாங்க? முதல் கேஸ் நம்மளோட தான் மேடம். வக்கீல் சார், நாம கண்டிப்பா இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவோம்ல? அதுல டவுட்டே வேணாம் மேடம். கன்ஃபார்மா நீங்க உங்க பேரனை வீட்டுக்கு தூக்கிட்டு போறது உறுதி. ஏன் சித்தி வீணா போட்டு குழப்பிக்கிறீங்க? நம்ம பக்காவா ஒரு வக்கீல வச்சு கேஸ வாதாட ஏற்பாடு பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம அவங்க ஏற்பாடு பண்ணிருந்த வக்கீலுக்கும் பணத்தை கொடுத்து வரவிடாம ஆஃப் பண்ணிட்டோம். எல்லாம் சரிதான் பூரணி. அந்த சிந்து கூட இருக்கிறது செவ்வந்தியாச்சே. அவ துரும்ப இரும்பாக்கி இரும்ப ஈட்டியாக்கி அதை வச்சே நம்மள குத்தி கிழிப்பா. பல தடவை நமக்கு அந்த அனுபவமும் இருக்கு. அதனால்தான் நான் பயப்படுறேன். இங்க பாருங்கம்மா, செவ்வந்தி சீறி பாயறதுக்கு இது என்ன குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையா? கோர்ட்டு வரைக்கும் வந்திருக்கிற பிரச்சனை. இங்கெல்லாம் அந்த செவ்வந்தியால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம குமார் சார் இருக்காருமா, எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. நீங்க தைரியமா இருங்க. வக்கீல் சார், எப்படியாவது இந்த கேஸ் ஜெயிச்சு எங்க மான மரியாதை காப்பாத்தி கொடுத்துருங்க. என்ன மேடம் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? தைரியமா இருங்க. இந்த கேஸ நாம தான் ஜெயிக்க போறோம். மேடம், நீங்க இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு உள்ள ஒரு வேலை இருக்கு. ஜட்ஜி வந்ததுக்கு அப்புறம் நானே வந்து கூப்பிடுறேன். ஓகேங்களா மேடம்? சரிங்க சார், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்க சார். சரி வாங்க, இங்கே நின்னுட்டு இருக்கோம். அங்க போய் எங்கயாவது உட்காரலாம். சரி வாங்க போலாம். சித்தி, சித்தப்பா தான். என்ன பூரணி, தோக்க போற கேஸுக்கு கட்டு சோற கட்டிக்கிட்டு காலையிலேயே 3 பேரும் வந்துட்டீங்க போல இருக்கு. யாரு? நாங்களா தோக்க போறோம்? ஓ, அதுவே தெரியாதா உங்களுக்கு? சரி சரி விடு. இங்க பாரு,
உன் மேல உள்ள அக்கறையில உனக்கு பர்சனலா ஒரு அட்வைஸ் பண்றேன். அதை நல்லா மண்டையில ஏத்திக்கிட்டு உன் சித்திக்கிட்டயும் தம்பிக்கிட்டயும் சொல்லு. ஒன்றும் இல்லை, ஒழுங்கா இந்த கேஸை இப்பவே விட்டுட்டு போயிட்டா அவங்களுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. ஏன் சொல்றேன்னு வச்சுக்க, வக்கீல் கொடுக்குற ஃபீஸாவது மிஞ்சும்ல. இல்லனா பழைய மாதிரி அந்த பவித்ரா வீட்டுக்கு போய் படாத பாடுபட வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். டார்லிங், நான் உங்களுக்கு பண்ண வேண்டிய அட்வைஸை நீங்க எனக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் சொல்றேன்னா, நீதி, நேர்மை, நியாயம் எல்லாமே எங்க பக்கம் இருக்கு. சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. எக்காரணத்தை கொண்டும் நாங்க இந்த கேஸ்ல இருந்து பின்வாங்கவே மாட்டோம். ஹே சீ, மாய முடு. நீதி நேர்மையை பத்தி நீ பேசுறியா? முதல்ல இந்த கேஸ்ல ஜெயிச்சிடலான்னு நீ கனவு காண்றத நிறுத்து. ஏய் செவந்தி, எங்க சித்தப்பாக சொசைட்டில எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கு தெரியுமா? ஆனா நீ வேணும்னே கௌதம குழந்தைய பார்க்க விடாம பண்ணி அந்த பிரச்சனையை இப்படி கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்ட. இந்த கேஸ் தோத்து போச்சுன்னா உனக்கு ஒண்ணும் கிடையாது, அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுவேன். ஆனா எங்க சித்தப்பா அப்படியா? அவருக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? எதுக்கு இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுக்கற? யாரு? நான் சாருக்கு அவமானத்தை தேடி கொடுக்கறேனா? அவருக்கு அவமானத்தையும் அவமரியாதையும் தேடி கொடுக்கறது நான் இல்ல. இதோ நிக்கிறாங்களே உன் சித்தியும் உன் தம்பியும் தான். நீயும் தானே இதுல உடந்த. அதான் சட்டப்பூர்வமா சந்திக்கிறோன்னு கோர்ட் வரைக்கும் வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்னவா? எப்படி வாதாடி ஜெயிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ இப்படி தேவையில்லாம பேசுறத நிறுத்து. எதுவா இருந்தாலும் ஜட்ஜ் முன்னாடி பேசிக்கலாம். நீ தானே சொன்ன நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் உன் பக்கம் இருக்குன்னு. யார் ஜெயிக்கிறான்னு பாத்தலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வாய முடிக்கிட்டு இரு. இங்க பாரு செவந்தி, நீ நினைச்சிருந்தா சிந்து கிட்ட சொல்லி கௌதம் கூட சேர்ந்து வாழுன்னு சொல்லி ஈஸியா பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். ஆனா உன்னோட ஈகோவால தான் இந்த பிரச்சனை இவ்ளோ தூரம் வந்திருக்கு. அவளை இந்த குடும்பத்தோட சேர விடாம பண்றதே நீதான். இப்ப கூட நீ அவகிட்ட சொன்னீனா எந்த பிரச்சனையும் இல்லாம 2 பேரும் சமரசமாகி புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்ற? ஏய், வாயை மூடு. இது கோர்ட் ஆச்சுன்னு சத்தம் போடாம இருக்க. என்ன பெருசா பில்டப் பண்ணா நான் உங்ககிட்ட இருந்து எப்படி குழந்தைய வாங்கி காட்டுறேன்னு இப்ப எதுவும் முடியலங்கிற பயம் வந்த உடனே சமரசம் பேச வந்திருக்கீங்களா? இத பாரு, அதான் 3 பேரும்